வணக்கம். ஆன்மீக செய்திகள். கரூர் வேம்பு மாரியம்மன் கோவில் 25ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா பந்தக்கால் நடுதலுடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் வஞ்சளீஸ்வரர் கோவில் அமராவதி ஆற்றில் தீர்த்தமெடுத்து மேளதாளம் முழங்க வீதி உலா சென்றனர். திரளான பக்தர்கள் பால்குடம் மற்றும் கரும்பு தொட்டில் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. அப்படியே கொஞ்சம் தள்ளு. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வெள்ளி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பச்சை நிறப்பாட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி தேரில் பிரவேசித்தார். கோவில் பிரகாரத்தில் பக்தர்கள் ஹரோஹரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தார். திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நகராட்சி சந்தை அருகில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சந்தைக்கடை மாரியம்மன் கோயில் உள்ளது. அங்கு ஒரே பீடத்தில் காளியம்மன் மற்றும் மாரியம்மன் மூலவர்களாக அருள்பாலிக்கின்றனர். இக்கோயிலில் மட்டுமே காளியம்மன் உக்ரமின்றி சாந்தமாக வீற்றிருக்கிறார். கோயில் ஆண்டு விழா 1 மாதம் நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா கடந்த மார்ச் 14ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் தேர்பவனி நிகழ்ச்சிகள் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த பக்தர்களால் நடத்தப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி இன்று நடைபெற்றது. இதனை கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு வடம் பிடித்து துவக்கி வைத்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உப்பை தேர் மீது வாரி இறைத்தும் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் எழுப்பியும் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். உப்பு மழையில் சந்தைக்கடை மாரியம்மன் தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது.